160 கிலோ ஆள் மேலே ஏறி வேலை செய்யலாம். ஃபார்ம் ஹவுஸு, வீட்டுக்கு, உங்களுக்கு ஆடிட்டோரியம், ஸ்கூலு, காலேஜ், கோட் ஃபார்ம் எல்லாம் மல்டி பர்பஸ்க்கு ரெண்டுமேங்க. சைஸ்ன்னு பார்க்க போனால் உங்களுக்கு 8 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அஞ்சு கலர் கிடைக்குதுங்க. ஆஃப் ஒயிட்டு, சாக்லேட்டு, பிரிக் ரெட்டுங்க, அப்புறம் ப்ளூ கலரு, கிரே கலர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து கிராக் வாரண்டி 5 இயர்ஸ் கொடுக்குறோங்க. லைஃப், கலரு இது எல்லாமே வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே வரும். நாங்கள் வாரண்டி 5 இயர்ஸ் கொடுக்குறோம். மின்னலேருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. 8 அடி, 10 அடி, 12, 14 அப் டு 16 அடி வரை கிடைக்குங்க. உங்களுக்கு ஓட்டுக்கு ஈக்குவலான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது. ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜாஸ் vlog. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட்டுக்கே அது ஒரு புதுசான ஒரு ப்ராடக்ட்டு, எங்கே தேடியுமே கிடைக்காத ஒரு ப்ராடக்ட்டு, தரமான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்க போது. எந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடாக இருக்கட்டும், உங்களுடைய கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்டீலில் வந்து ஒரு ஷீட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து சவுண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அண்ட் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ வந்து போக்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். ஸோ ஓகே கேஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் ரூஃபிங்கோட ஓனர் சார் தான் இருக்காங்க, சீதாராமன் சார். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சார் ஆக்சுவலாக வந்து இது என்ன டைப் ஆஃப் ஷீட் சார், இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் நம்ம வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணுறோங்கிறத ஒரு டீட்டெயில்டாக சொல்லிடுங்க சார். இந்த கிரீன் டெக் ரூஃபிங் வந்துங்க ஸ்டார்ட் பண்ணது 2016 ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஓகே சார். இந்த ரூஃபிங் ஷீட் வந்து மெயினாக மழை பெய்யறப்ப சவுண்டு வந்து சுத்தமாக இருக்காது. 100% சவுண்டு ப்ரூஃபுங்க. ஹீட்டு வந்து மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 2 விதமான குவாலிட்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி கமர்ஷியல் கிரேடு. ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் 5 இயர்ஸ் கிராக் வாரண்டி கொடுக்குறோம். லைஃப் மோர் தேன் 20 இயர்ஸ். செகண்ட் குவாலிட்டி அது கமர்ஷியல் கிரேடுங்க. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி லோடு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 160 கிலோ ஆள் மேலே ஏறி வேலை செய்யலாங்க. ஓகே, அதாவது இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மேலே ஏறி நின்று ஒர்க் பண்ண. ஆமாம் 160 கிலோ ஆள் மேலே ஏறி வேலை செய்யலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் பர்லைன் டிஸ்டன்ஸ் வந்து 3 அடி தாராளமாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். செகண்ட் குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு 2.25 அடி போட்டால் போதும். உங்களுக்கு பர்லைன் டிஸ்டன்ஸுங்கிறது பர்லைன் டிஸ்டன்ஸ். ஆமாம், என்னது சார் அது? பர்லைன் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு இந்த சீட்டு மேலே உட்காருது இல்லைங்களா, அந்த கேப் வந்துங்க கீழே அந்த ரீப்பர் பர்லைன் டிஸ்டன்ஸ் வந்து 3.5 அடி கேப் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு. செகண்ட் குவாலிட்டிக்கு வந்து 2.25 அடியே போதுமானது. ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு 2 லேயர் சீட்டுங்க. மேலே வர்ற டாப் லேயர் வந்து ஏஎஸ்ஐ கோட்டிங், கீழே வர்றது ஒயிட்டு மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிவிசி. இதுதான் ஒரிஜினலுங்க. ஏஎஸ்ஐ பிவிசி 2 லேயர் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி வந்து அது 4 லேயர் ஷீட், அது கமர்ஷியல் கிரேடு. ஆமாம். ஓகே சார், அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? ரெண்டுமே ஒரே தான், நம்ம கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம். ஆமாம், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸுங்க. உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸு, வீட்டுக்கு, உங்களுக்கு ஆடிட்டோரியம், ஸ்கூலு, காலேஜ், கோட் ஃபார்ம் எல்லாம் மல்டி பர்பஸ்க்கு ரெண்டுமேங்க. லைஃப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம். என்னென்ன சைஸஸ் வேரியேஷன் இருக்குது சார்? உங்களுக்கு சைஸ்ன்னு பார்க்க போனால் உங்களுக்கு 8 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு அகலம் வந்து வித்து வந்து உங்களுக்கு 3.5 அடி வித்துங்க. லென்த் வந்து அப் டு 16 வரல இருக்குங்க. அப் டு 16 அடி வரையும், 16 அடி லென்த் வரல உங்களுக்கு கிடைக்கும். அதனால பெரிய பெரிய ஷெட்டு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஆமாம். அண்டு இதில் வந்து என்னென்ன கலர் வேரியண்ட்லாம் வரும் சார்? கலர் வந்து உங்களுக்கு 5 கலர் கிடைக்குதுங்க. ஆஃப் ஒயிட்டு, சாக்லேட்டு, பிரிக் ரெட்டுங்க, அப்புறம் ப்ளூ கலரு, கிரே கலருங்க. கிரே கலர், இவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ அவங்க வீட்டுக்கு தேவையான மாதிரி, இன்டீரியருக்கு ஒர்க்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாங்க. அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட அவைலபிலிட்டி வந்து நம்ம ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் மட்டும்தான் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியுமா சார், இல்லை நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் கொடுக்கலாமா சார்? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறோங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இதெல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆந்திரா நிறையா சைட் ஒர்க்குமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். ஆமாம். அண்டு இதோட குவாலிட்டி பற்றி சொன்னீங்க சார். ஸோ அதோட ப்ரைஸிங் எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலாக கம்பேர்ட் டு த ஷீட்? ஏன்னா ஷீட் தான் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம வந்து இதுக்கு போகணும்னா ப்ரைஸ் வைஸ் போகணுமா, யூசேஜ் வைஸுங்கிறனால நான் இதுக்கு போகணுமா? இப்போ ப்ரைஸ் வைஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஒரு 10% அதிகம். செகண்ட் குவாலிட்டி வந்து ஈக்குவல் டு மெட்டல் ஷீட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ். அதனால தான்
அந்த மெட்டல் சீட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் கம்மியாக கேட்குறவங்களுக்கு வந்து மெட்டல் சீட்டுக்கு ஈக்குவலாக ரேட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த செகண்ட் குவாலிட்டி கொடுக்கும் கொண்டு வந்து. அப்போ செகண்ட் குவாலிட்டின்றது அதே ஹீட்டை வந்து அந்த அளவுக்கு தாங்குமா அண்டு வெயிட்டெல்லாம் அந்த அளவுக்கு தாங்குமா? வெயிட்டு இதெல்லாம் தாங்க. அதனால தான் உங்களுக்கு பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து 2.25 அடி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து 3 அடி கொடுக்குறோம். அதுதான் ரீசனே. சார் நம்மளோட இந்த கலர் ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலர் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகுமா சார்? எப்படி இருக்கும்? இல்லை, கலர் எல்லாம் ஃபேட் ஆகாது. உங்களுக்கு 20 இயர்ஸ்க்குள்ள லைஃப் ஆகட்டும், கலர் ஆகட்டும், உங்களுக்கு அப்படியே லைஃப் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குமா சார் குவாலிட்டி? கலர் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஆமாம். அப்புறம் இதோட குவாலிட்டி வந்து சொன்னீங்க. அண்டு இதை நீங்கள் வாரண்ட்டி வந்து என்னென்ன இதுக்கெலாம் வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகும் அப்படின்றது? வாரண்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து கிராக் வாரண்ட்டி 5 இயர்ஸ் கொடுக்குறேங்க. லைஃப் மோர் தென் 20 இயர்ஸ் தான். ஓகே. செகண்ட் குவாலிட்டிக்கெல்லாம் எந்த ஒரு வாரண்ட்டி, அதாவது கமர்ஷியல் கிரேடுங்க, வாரண்ட்டி கிடையாது. ஓகே 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 சார். அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி மழை சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு மழை காலத்தில் வந்து சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மெட்டல் சீட்டில். இதில் வந்து 100% சவுண்டு ப்ரூஃபுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் ஹீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமரெல்லாம் இருக்கிறாங்க. அது போக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட கஸ்டமரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கிராக் வாரண்டி, இன்வாய்ஸ் வாரண்டி எங்களுக்கு வந்துடும். எந்த மாதிரி சார் கிராக் வாரண்டி அப்படின்னா இப்போது நிறைய ஃபேக் மெட்டீரியல்லாம் வந்திருக்கு. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு சம்மர்லாம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறப்போ உங்களுக்கு கிராக் வருது. எங்கள் முதல் தரமான குவாலிட்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வராதுங்க உங்களுக்கு. ஓகே சார். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார்? ஃபயர் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு மேலே ஏதோ ஒன்று தீ இது மாதிரி பட்டாலும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தீ பிடிக்காது தொழில்நுட்பம். அப்படியா? அந்த அளவுக்கு தீ பிடிக்காதா? கண்டிப்பாக. கைஸ், நிறையா டெஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அண்டு ஓட்டு வீடு ரிலேட்டாக சொல்லுங்கள். ஆமாம். இப்போ ஓட்டு வீடோடு கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் வந்து பர்லின் நல்லா ஜாஸ்தி 3/4 அடி கொண்டு தான் வைப்பாங்க. இது வந்து 3 அடிக்கு ஒரு பர்லின் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்மி தான். ஓட்டு இது செலவோடு பார்க்குறப்போ உங்களுக்கு டெம்பரேச்சரு கம்மியாகும், உங்களுக்கு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல் உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும். ஆமாம். ஓகே. இப்போ வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் இல்லாமல் வெளியூரில் இருக்காங்க, நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக அமைச்சிடலாமா? இல்லை, எங்களுக்கு அங்கங்கே எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கேருந்து அப்படியே நம்ம அங்கே லோக்கல் சப்ளை ஆயிருங்க. ஓகே சார். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல? இதெல்லாம் ஆக்சசரிஸுங்க, டாப் ரிட்ஜு, சைடு ரிட்ஜுங்க. இதெல்லாம் என்ன சார்? இது வந்து உங்களுக்கு பிரமிட் டைப் போடுறவங்களுக்கு அந்த முக்கோண ரிட்ஜுங்க. இது 4-வே ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க சார். ஓகே. இதெல்லாம் அக்சசரிஸ் ஐட்டங்க. ஓகே. இதுவும் வந்து இன்க்ளூடிங் நம்ம அதோட அடிஷ்னல் சார்ஜஸ் தான் இது அடிஷ்னல் சார்ஜஸ். ஆமாங்க. அது போக எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு பிரான்ச் இருக்குங்க. நமக்கு எங்கே எங்களுக்கு ஆல் ஓவர் சவுத் நார்த் தமிழ்நாடு ஆற்காடு மாவட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு திருவண்ணாமலையில் ஒரு பிரான்ச் இது ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஓகே. அது போக இங்கே சவுத் தமிழ்நாடுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே சப்ளை ஆகிடும். ஆமாங்க. எங்களுக்கு பிரான்ச்சுன்னு பார்க்க போனால் திருவண்ணாமலை மட்டும் தான். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து யாரும் காண்டாக்ட் பண்ணுறாங்க, நான் இந்த ஊரில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரினா காண்டாக்ட் பண்ணலாமா உங்களை? தாராளமாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க, டைரக்ட் கஸ்டமர் இருக்கிறாங்க. எங்களுக்கு பாருங்கள், ஆந்திரா போகுது, கர்நாடகா, கேரளா, ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி 5 ஸ்டேட்டுக்கு. சமீபத்தில் கூட நாங்கள் எம்பி மத்திய பிரதேசம் கூட நாங்கள் அனுப்பிச்ச சீட். ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷீட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓடு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் போணுச்சு. ஸோ அதுவே வந்து ஓட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஏன் சார் இப்போ அந்த ஷீட்டுக்கு அப்புறம் நம்ம ஏன் இந்த யூபிவிசி ஷீட்டுக்கு போகணும்? இப்போ ஓடுனா உங்களுக்கு 3/4 அடி பர்லின் டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க. ஓகே. இதுக்கு வந்து பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து 3 அடி. பார்க்க போனால் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து லைஃபு, கலரு இது எல்லாமே வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே வரும். நாங்கள் வாரண்டி 5 இயர்ஸ் கொடுக்குறோம். நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி மாறிட்டு இருக்கனால இப்போ ஓட்டுக்கு அடுத்தது வந்து மெட்டல் சீட் வந்துச்சுங்க. ஓகே சார். இப்போ மெட்டல் சீட் என்ன ஆகுது அப்படின்னா, வெயில் காலத்துக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை. இந்த டைம் சம்மர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க 46 டிகிரி போயிருக்கு. அந்த டைம்லலாம் பார்க்க போனால் உள்ளே வந்து உட்காரவே முடியாது. அதே வந்து மழை காலத்தில் வந்து உங்களுக்கு மழை பெஞ்ச சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து அந்த ரெண்டுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்க போனால் மெட்டல் சீட்டோட உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி மழை காலத்தில் சவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடி மின்னல் வந்து ரொம்ப
ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. 160 கிலோ ஆள் மேலே ஏறி வேலை செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு துரு பிடிக்காது. இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இந்த ஓட்டோட இந்த மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அட்வான்ஸ் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோட கம்பேர் பண்ணும்போது அதே ஈக்குவல் கூலிங், அது ஈக்குவல் கூலிங் தான். ஷீட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் கரெக்ஷன் ரெசிஸ்டன்ட் இருக்குது, லோடு கேரேஜ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸாக எல்லா இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்னும் மெயினாக சொல்ல போனால் எந்தெந்த ஏரியாவுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் கம்பெனிங்க, அதே மாதிரி இந்த சால்ட் கம்பெனி, இந்த மாதிரி தூத்துக்குடி இதெல்லாம் நம்ம நல்லா நிறைய அங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது யூஸ் பண்ணலாம். வா 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 சூப்பர் சார். அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு மாதிரியான பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த ஷீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் யூஸ் பண்ணுறதா சார்? இது வந்து மெட்டல் ஷீட் ப்ரொஃபைல் ட்ரப் சாடல்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சார்? ட்ரப்போடுங்க. ட்ரப்போடா? ஆமாங்க, ட்ரப் சாடல் ஷீட்டுங்க. இது வந்து கம்பெனி பர்பஸ்க்கு, இது வந்து ஆஃப் ஒயிட்டுங்க, இது யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஓகே. ஆமாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து 16 அடி அப் டு 18 ஃபீட் வரலும் 18 ஃபீட் வரையும் வந்து கிடைக்கும். இதில் கலர் வந்து ஒரே கலர் தானே சார்? இதில் ஆஃப் ஒயிட்டுங்க, சேம் ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கிடைக்குங்க. ஓகே. அது போக க்ரீனு கிடைக்குங்க. மெயினாக எல்லாரும் லைக் பண்ணுறது வந்து இந்த ஆஃப் ஒயிட் கலர் தாங்க. இது பார்த்தாலே ஷீட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து யூபிவிசி தான். யூபிவிசி தாங்க. இது குவாலிட்டியெல்லாம் சேம். எங்களது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆமாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து கைஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜை பற்றி சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இதோட டெஸ்டிங்கை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா இதோட ஃபயர் ப்ரூஃபிங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துலாம் சார். தாராளமாக சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் சொல்லிட்டோம். அது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கமர்ஷியலாக இருக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் சரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சொல்லிட்டோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ பார்க்க போனால் கேரளா டைப் மஞ்சு டைப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அக்சசரிஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். இது வந்து டாப் ரிட்ஜ் சார், டாப் ரிட்ஜுங்க, சைடு ரிட்ஜ். இது வந்து 4-வே ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க சார். 4-வே ரிட்ஜியா? 4 சைடு இறக்குறதுக்கு தேவையான ஒரு ரிட்ஜுங்க. ஓகே சார். இது வந்து ஜாயிண்டில் வர்றது சார். இது வந்து 3-வே ரிட்ஜுங்க. கேரளா டைப்புக்கு வந்துங்க சென்ட்ரல் மெயின் ரிட்ஜிலேருந்து அப்படியே 2 சைடு கீழே இறக்குவாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு வருதுங்க, 2 சைடு வருதுங்க. இது வந்து 3-வே ரிட்ஜ் சார். ஆமாம். இது வந்து எண்டு கேப்புங்க. இது வந்து டாப் ரிட்ஜினுடைய கவர் சார். ஓகே. எல்லா இதுக்கு உங்களுக்கு வீட்டு டைப்பு, கேரளா டைப் எல்லாமே போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் அக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரெக்டாங்குலர் டைப்பாக இருக்கட்டும், கேரளா டைப்பில் வீடு மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அக்சசரிஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான அக்சசரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இண்டிவிஜுவலாக, இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு பீஸ் கணக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே சார். இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பீங்களா இல்லை கஸ்டமர் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம்? இல்லை, கஸ்டமர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம். இது ரொம்ப ஈஸிங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. மெட்டல் ஷீட் ப்ரொஃபைலில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள வச்சே பண்ணிக்கலாங்க. பட் என்ன இதில் வந்து ஸ்க்ரூ போடுறது வந்துங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து இந்த தண்ணி போகிற இடத்துல இந்த இடத்துல போடுவாங்க. இந்த மவுண்டனில் இந்த மேலே இந்த வளைவில் தான் போடணுங்க. அப்படியா? ஸ்க்ரூ இங்கே தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுங்க. 2.5 இன்ச்சு செல்ஃப் ட்ரில் ஸ்க்ரூங்க. சேம் அதே மாதிரி ஷீட் போடுற அதே ஸ்க்ரூவிங் டைப் தான் சார் எல்லாமே? ஆமாங்க ஆமாங்க. அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான். ஓகே. இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக ஆள் வேண்டியதே இல்லைங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாரோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறது நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டி நம்மளோட வியூவர்ஸ்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறத சார் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சார் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஹீட் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும், லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்க்க போகிறோம். என்னென்ன டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கூலிங் இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொன்னாங்களே. கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்பேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது அப்படிங்கிறது காட்ட போகிறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் லைட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டிவான ஒரு பிராண்டோட ஒரு ஷீட் தான் அது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோன் லைட், இது வந்து ஒரு சன் லைட்டுன்னு நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும்னு தெரியல. இப்போ டைம் 1 மணிங்க. 1 மணி கைஸ். இந்த இதுலேயே வந்து பார்க்க போனால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இதோட நான் வந்து ஃபோன் லைட் தான் அடிக்கிறேன், அதுவும் இவ்வளோ வெளிச்சத்தில் அடிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா, ட்ரான்ஸ்பரண்டாக ஆகிட்டு இருக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருது. இது சன்லைட்டுனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியும். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டெக்கோட ஒரு ஷீட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடிக்கிறோம்.
ஸோ எந்த ஒரு வெளிச்சமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரில கைஸ். நல்லா தெரியுதா உங்களுக்கு? எங்கே அடிக்கிறோம்னே தெரில. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சன்லைட் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா ஷீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் சார் அது? ஒயிட் பாட்டம் வந்து உங்களுக்கு சீலிங் சைடு பார்க்க போனால் உங்களுக்கு லைட் வெளிச்சம் நல்லா பிரைட்டாக தெரியுங்க. அந்த ஒயிட் பாட்டம் வர காரணம் இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுங்க. அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி உங்களுக்கு வந்திருக்குங்க. ஓகே ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து கலர் ஒரே மாதிரி கலரும் வந்து கொடுக்கலாம். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஒயிட் கொடுக்குறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ப்ளஸ் இந்த ஒயிட் கலருமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதுதான் இதோட முக்கியமான ஒரு பெனிஃபிட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். ஒரு தின்னர் எடுத்துக்கலாம். ஸோ தின்னர் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயரை வந்து ஊற்ற போகிறோம். சார் இது சத்தியமாக எரியாதுல்ல சார்? எதுவும் கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. கொளுத்திடலாம்ல தாராளமாக? கையில் வேறு இருக்குது, ஊற்றி இருக்குது, கையில் எரிஞ்சிட போகுது. இல்லை ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் பக்கத்தில் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரச்சனை இல்லையா கைஸ்? பாருங்க. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஃபுல்லாக தின்னரில் ஊற்றி பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு இருக்கும். பட் எந்த ஒரு டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆகலை. ஸோ மெயின் திங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டலுக்கும் ஸோ இந்த யூபிவிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். சம்டைம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரியான விஷயம் இருக்காது. இந்த இடி மின்னல் இதெல்லாம் பாஸ் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபயர் ரெட்டார்டன்ட்டுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரூஃபிங்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு எந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. இந்த அளவுக்கு தின்னர் ஊற்றி எரிச்சும் கூட உங்களுக்கு சீட் ஒன்றும் எஃபெக்ட் ஆகலைங்க உங்களுக்கு. ஓ சூப்பர் சார். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பிரேக்கபிள்ங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். எதுவுமே ஆகலை கைஸ். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. அண்ட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிறோம், எதுவுமே ஆகலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கைஸ் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குதிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதில். சார் நம்மகிட்ட இது என்ன சார்? இது என்ன ப்ராடக்ட் சார்? சார் இது வந்து ரெயின் வாட்டர் கட்டர் சார். ஓகே. இது வீட்டுக்கு இது ஒரு மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்ட் சார். முன்னே வந்து மெட்டல் சீட்டில் உங்களுக்கு வந்து தோனி வந்து மெட்டலில் வருங்க. ஆமாம். அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. இதனுடைய லென்த் வந்து 3 மீட்டர் 5 மீட்டர் லென்த்தில் கிடைக்குது சார். அகலம் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு 4 விதமான சைஸில் கிடைக்குதுங்க. 130 mm சார், 160 mmங்க, 180ங்க, 200 mm வித்து 220 வரை உங்களுக்கு கிடைக்குது சார் வித்துங்க. இது உங்களுக்கு லைஃப் கம்பேர் பண்ணுறப்ப மெட்டல் சீட்டோட இது பெட்டரான லைஃப் தான் உங்களுக்கு. ஆமாங்க. இதில் வந்து அக்சசரிஸ்ன்னு பார்க்க போனால் ஜாயிண்ட்டுங்க, எண்டு ட்ராப்பு, எண்டு கேப்புங்க, அப்போ உங்களுக்கு சென்டர் ட்ராப்பு எல்லாமே இதுக்கு அக்சசரிஸ் இருக்குது சார். உங்களுக்கு பார்க்க போனால் வீட்டுக்கு இதெல்லாம் போடுறப்போ எலிவேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு லுக் வந்து நல்லா இருக்குங்க. கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஷீட் மெட்டலுக்கும் நம்மளோட யூபிவிசி ஷீட்டுக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அடிக்கணா தனியா ஆனால் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம ஷீட் மெட்டல் அடிக்கும்போது எந்த அளவுக்கு சவுண்ட் வருதுன்னு. ஆனால் நம்ம ஷீட் மேலே அடிக்கணும் இந்த ஓட்டு மேலே அடிக்கும்போது எந்த அளவுக்கு சவுண்ட் வருமோ அது மாதிரி தான் கைஸ் வருது. ஸோ ஷீட்டுக்கும் நம்மளோட யூபிசிக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதோட யூசேஜ். கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூபிவிசி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்களோட வீட்டுக்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேக்ட்ரி செட்டப்புக்காக இருந்தாலும் சரி, இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான டெஸ்ட்டுமே வந்து பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அடிச்சும் பார்த்துட்டோம், உடச்சும் பார்த்துட்டோம், அண்ட் ஃபயர் வச்சும் பார்த்துட்டோம், தண்ணியோட அந்த சவுண்டு வச்சும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு,
இதோட இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியோட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. வித் அந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் வந்து நிறைய வெரைட்டி வருது, நிறைய கலர் வேரியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருது. உங்களோட வீட்டுக்கு இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான செட்டப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ஓடு வீட்டு மாதிரி வந்து செட்டப்பில் வருது, மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஷீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, see you guys.